ஏப்பா இவ்வளவு நேரம் கழிச்சு சாப்பிட்டா உன் உடம்பு என்னத்துக்காகும்பா? என்ன பண்றதுமா, கொண்டாந்து சேர்த்துறேன்னு சொல்லிட்டேன். அதே மெதுவா மெதுவா சாப்பிடுப்பா. அரே வெங்காயத்தை மாத்தமா. எப்படி பாருக்கு? அமிர்தமா இருக்குமா? ஏன் இருக்காது, நீ ஏழ்மையில சுகத்தை காண்ற ராஜு. உன் அறிவுக்கும் அழகுக்கும் நீ எங்கேயோ பிறந்து எப்படியெல்லாமோ இருக்க வேண்டியவோ, இந்த பாவி வயிற்றுல பிறந்து இப்படியெல்லாம் பாடுபடுற. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. எல்லா வசதி இருந்தும் தாயன்பில்லாம தவிக்கிற பெரிய லட்சாதிபதியை விட தன்னை பெற்ற தாய் உயிரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் அவங்கள கும்பிட்டு கூலி வேலை செய்யற என்னை போன்ற ஏழை தொழிலாளிங்க எவ்வளவோ உயர்ந்தவங்க. அம்மா, உங்களை மனசுல நினைச்சிட்டாலே போதுமா, பெரிய மலையை கூட மணலாக்கிடுவேன். என் பிள்ளைகிட்ட இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையை கேட்கறதுக்கு நான் எவ்வளவோ கொடுத்து வச்சிருக்கணும். ராஜு, இந்த உழைப்பு உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கத்தாப்பா போகுது. அம்மா, ஏப்பா ராஜு, பகல்லாம் மாடு மாதிரி உழைக்கிறீல்ல, ராத்திரியில கொஞ்சம் தூங்கினான்னு ஏன் இப்படி படிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கிற? மாடு மாதிரி உழைச்சு மாடு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா? பின்ன எப்படி இருக்கணும்? மனுஷன் மாதிரி இருக்கலாம்னு ஆசைப்படுறேன். அறிவை வளர்த்துக்கிறது தப்புங்களா? அறிவு வளர்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. இவர் பிஏ படிச்சு கலெக்டர் உத்தியோகத்துக்கு போய் அறிவு வளர்த்துக்கு போறாரு. ஏதோ உழைக்கிறே அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? கிண்டலா பண்ற? வாங்க போல. படிச்சா தப்பு அப்ப வந்துடுறாங்க. ராஜு, என்னம்மா? இவங்கள போல எத்தனையோ பேர் சொல்லிட்டாங்க. நான் உனக்கு எவ்வளவு நாளா சொல்லிட்டு வர்றேன். பகலெல்லாம் வேலை செஞ்சுட்டு ராத்திரி பூரா கண்ணு முடிச்சு படிக்கிறியே, உன் உடம்பு என்னத்துக்கு பாகும்? என் உடம்புக்கு என்னம்மா இப்போ? அப்படி இல்லப்பா, நீ நல்லா இருந்தா தானே நான் நிம்மதியா வாழ முடியும். அம்மா, உங்களை இதை விட நல்லா வாழ வைக்கத்தாமா இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறேன். என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். நீ பிடிவாதக்காரன். நினைச்சதை சாதிச்சாத்தானே உனக்கு தூக்கம் வரும். அம்மா, நான் பாஸ் ஆயிட்டோமா? நான் பாஸ் ஆயிட்டோமா? அப்படியா? பாருங்கம்மா. முருகா, எல்லாம் உன்னுடைய கருணை தான்ப்பா. பாருங்கம்மா. போஸ்ட் ஒரு பதவி தவால் வந்திருக்கு. அம்மா, என்னப்பா அது? இன்னொரு பெரிய வெற்றிமா. முருகப்பா மோட்டார் சர்வீஸுக்கு ஒரு கண்டக்டர் வேலைக்கு மனு போட்டோம்மா. அது கிடைச்சு போச்சுமா. அம்மா, இருக்கணும்ப்பா.
கலை வந்த விதம் கேளு கண்ணே உடல் கட்டோடு அழகாக கூத்தாடும் பெண்ணே கலை வந்த விதம் கேளு கண்ணே உடல் கட்டோடு அழகாக கூத்தாடும் பெண்ணே கலை வந்த விதம் கேளு கண்ணே வாயினிலே நுழைந்து மொழியானது கலை வந்த விதம் கேளு கண்ணே உடல் கட்டோடு அழகாக கூத்தாடும் பெண்ணே கலை வந்த விதம் கேளு கண்ணே குழந்தை எழிலானது தெள்ளு தமிழ் குழந்தை எழிலானது அதன் தித்தித்தை 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 என்ற நடை சதிரானது கலை வந்த விதம் கேளு கண்ணே உடல் கத்தோடு அழகாக கூத்தாடும் பெண்ணே கலை வந்த விதம் கேளு கண்ணே ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஜெயா, உடலுக்கு பலமும் முகத்துக்கு அழகும் கொடுக்கக்கூடிய இந்த கலையை முறையோட என் மகளுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேம்மா. அதனால என்னங்க ஏப்பா, பாராட்டின மட்டும் போதுமா? புரிஞ்சுக்கிட்டமா, புரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாசத்துல இருந்து வாதியார் அம்மாவுக்கு சம்பளத்தை டபுள் ஆக்கிட்டேன். அப்பா அப்பதான் இந்த உன் கையாலேயே வாதியார் அம்மாவுக்கு கொடு. இந்தாங்க டீச்சர். ரொம்ப நன்றிங்க. இதுக்கு எதுக்குமா நன்றி விஜயா? மீனா தாய் இல்லாத பொண்ணு, ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு ஆட்டத்தோட அறிவுரைகளையும் நீதாமா சொல்லி தரணும். மீனா, விஜயா உனக்கு மூத்த சகோதரி மாதிரி. மாதிரி என்னப்பா, இனிமே டீச்சர் தான் எனக்கு அக்கா. மீனா டீச்சர். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் வரேன். பாப்பா, நீங்க ஆடி களைச்சு போயிட்டீங்க, ஆர்லிக்ஸ் சாப்பிடுங்க. டீச்சரம்மா, நீங்க பாடி களைச்சு போயிட்டீங்க, பால் சாப்பிடுங்க. இந்த அம்மா சந்திரா, நீ பேசி களைச்சு போயிட்ட, கொஞ்சம் சுக்கு கஷாயம் போட்டு சாப்பிடு போ. பாப்பா. மிஸ்டர் வேலு, ரைட். அட இதப்பா, ஒரேடியா பறக்கிற. எனக்கு ஒண்ணு இல்லை மிஸ்டர், பேசஞ்சர் ஸ்தலத்துக்கு போனோம். புதுசு இல்ல அந்த ஜோரு, கொஞ்ச நாள் போனா தானா படிஞ்சிடும். மிஸ்டர், என்ன
கொஞ்சம் தயவு செய்து அப்படி போய் உட்காருங்களா? ஏன் அங்க போய் உட்கார சொல்றீங்க? இந்த அம்மாவை இங்க உட்கார வைக்கலாம் தான். ஏன் அவங்கள போய் அங்க போய் உட்கார சொல்ல வேண்டியதானே? பொம்பளைங்களோட பொம்பளைங்களா உட்காரணும்னு பார்த்தேன். அது சொல்லித்தான் எங்க பொம்பளை விட்டுட்டு நான் அங்க போய் உட்காரது ஐயா. எந்திரிங்களே. ஏன்டி பாலாத்திக்கிட்டு கிடக்க? என்ன விட்டு ஒரு நிமிஷம் பிரிய மாட்டீங்களா? கர்மம். அகமான கால தானே. உட்காரு. தேங்க்ஸ்.